ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் திரை பயணத்தில் அமைந்த பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படம் தான் கர்ணன் அப்படிங்கிற திரைப்படம். 1964ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தை B.R. பந்துலு அவர்கள் தான் இயக்கியிருந்தார். அவருடைய இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகையர் திலகம் சாவித்ரி, N.T. ராமாராவ், V.S. ராகவன், S.V. ராமதாஸ், ஷோபன் பாபு, தேவிகா அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர். மகாபாரதத்தில் சூரிய பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த கர்ணனை பிறந்த உடனேயே தாய் குந்தி தேவி ஊராரின் பழி சொல்லுக்கு பயந்து ஒரு பேழையில் வைத்து ஆற்றில் விட்டுருவாங்க. திருதராஷ்டிரனின் தேரோட்டி ஆற்றில் வந்த மகனை எடுத்து தன் மகனாக வளர்த்து வருகிறான். சூரிய கடவுளையே தன் தெய்வமாக வழிபாடு செய்து வருகிறான் கர்ணன். இந்த சூரிய வழிபாட்டு பாடலை 4 பாடகர்கள் ஒன்றாக சேர்ந்து பாடியிருக்காங்க. சீர்காழி கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன், P.B. ஸ்ரீனிவாஸ் மற்றும் T.M. சௌந்தரராஜன் ஆகிய 4வரும் இணைந்து அற்புதமாக பாடியிருக்காங்க. வேத மந்திரங்களுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் ஒரு பாடலாக இதனை கவியரசர் கண்ணதாசன் இயற்றியிருக்காரு. நெஞ்சை அள்ளும் இந்த பாடல் வரிகளுக்கு வேத மந்திர மெட்டிலேயே இசையமைச்சு கொடுத்திருக்காங்க மெல்லிசை மன்னர்கள். இது போன்ற ஒரு பாடல் வரிகளை வேறு எவராலுமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சாதாரணமாக ஒரு தாய் தன் குழந்தையை 2 கரங்கள் நீட்டி தான் அணைப்பாள். ஆனால் சூரிய தேவனுக்கோ அவனது பொற்கிரணங்கள் என்னும் கரங்களுக்கோ கணக்கே இல்லை. ஆகவே 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயவன், அந்த தாயை போற்றுகிறார் கவிஞர். இந்த பாடலில் முதல் 2 வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன், P.B. ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் பாடிவிட்டு 3வது வரியான தழைக்கும் ஓர் உயிர்களுக்கெல்லாம் என்ற சரண வழிகளில் வரும்போது வந்து சேர்ந்து கொள்ளும் TMS உச்சஸ்தாயில், அதாவது ஹை டெசிபலில் கம்பீரமாக துவங்கும் போது ஏற்படும் அதிர்வலை பாடல் முடிந்த பின்னும் நம் காதுகளில் ஒலிக்க தவறவே இல்லை. இரவும் நிலவும் வளரட்டுமே என்று தொடங்கும் அற்புதமான பாடலும் இந்த கர்ணன் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு. பாடல் முழுவதும் ஆட்டமும் ஓட்டமும் பெருநடையுமாக நடிச்சிருப்பாரு சிவாஜி கணேசன் அவர்கள். பேரழகுடன் தேவிகா அவர்களும் மிக அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. ராஜ உடையில், ராஜ நடையில், ராஜ கம்பீரத்தில் நடிகர் திலகத்தின் கண்ணை பறிக்கும் வண்ணங்கள் மனதையும் மயக்கும். TMS மற்றும் சுசிலாவின் குரலுக்கு மனதை வசீகரிக்கும் சக்தி இருக்குது அப்படின்னு இந்த பாடலை கேட்டாலே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பாடலை கேட்க இரவு வளர்ந்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தோணும். இந்த கர்ணன் திரைப்படம் வெளியான போது சென்னையில் சிவாஜியின் சாந்தி தியேட்டரில் 60 அடி உயரம் உள்ள ரதம் பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க. முதல் நாள் படம் பார்க்க வந்தவங்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கினார் சிவாஜி கணேசன். ஆசியாவின் 2வது மிகப்பெரிய திரையரங்கான மதுரை தங்கம் மற்றும் சென்னை சாந்தி உட்பட 4 திரையரங்குகளில் 100 நாட்களையும் தாண்டி ஓடி சாதனை புரிந்தது கர்ணன் திரைப்படம். 80 நாட்கள் வெற்றிகரமாக ஓடிய போதிலும் 12 திரையரங்குகளில் இருந்து பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக கர்ணன் வழிவிட்டான். மதுரை தங்கம் திரையரங்குகளில் கர்ணன் திரைப்படம் 14 வாரம் தாண்டி ஓடி 1.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலை ஈட்டியது. இந்த கர்ணன் திரைப்படத்தில் எத்தனை பாடல்கள் இருந்தாலும் இன்று வரைக்கும் ஒலிக்கும் தலையாய பாடல் தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்ற அற்புதமான பாடல். சீர்காழி கோவிந்தராஜனின் ராஜகம்பீர குரல் அமைந்த பாடல். பரந்தாமன் கர்ணனிடம் மன்னிப்பு கேட்பதாக ஒலிக்கும் பாடல் தான் இது. பிறந்த வீட்டிற்கும் கணவனுக்கும் தீராத பகை, அந்த பெண்மனம் என்ன மாதிரி பாடுபடும்? உலகத்தையே காத்து ரட்சிக்கும் பார்வதி தேவிக்கே அந்த நிலைமை இருந்தபோது நர மனிதர்களான நமக்கு எத்தனை துக்கம் இருக்கும்? இங்கே அந்த பெண் வாயும் வயிறுமாக இருக்காங்க. அவளுக்கு இப்போது தாய்மையின் அண்மை தேவைப்படுது. ஆனால் அவள் தந்தையோ ஆத்திரமாக இருக்காரு. மகளை சீராட்டி அழைத்து வந்து வளையடிக்கி பிடித்ததை செய்து போட அம்மாவிற்கும் ஆசைதான். அப்படி இருந்தாலும் அப்பா அவமானப்படுத்தி அனுப்புகிறான். துடிக்கிறது அந்த பெண்ணின் மனம். அங்கு இன்னொரு தாய்மை இதை வெகு அழகாக புரிந்து கொண்டு அவளுக்கு ஒரு அமோக வழி அனுப்பு விழா ஏற்பாடு செய்கிறாள். அவள் மகாராணி. அவள் எடுக்கும் விழா சாதாரணமாக இருக்குமா? ஒரே கொண்டாட்டமாகவும் கோலாகலமாகவும் இருக்கு. அவள் பாடும் பாடலாக மெல்லிசை மன்னர்கள் இசையமைப்பில், கவியரசரின் வரிகளில், சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் வந்த பாடல் தான் போய் வா மகளே போய் வா என்று அமைந்த அற்புதமான பாடல். இந்த கர்ணன் திரைப்படத்தில் அமைந்த பல அற்புதமான பாடல்களில் ஒரு பாடல் தான்
என்னுயிர் தோழி கேளொரு சேதி என்று தொடங்கும் ஃபென்டாஸ்டிக்கான பாடல். இந்த பாடலை பாடியவர் பி. சுசிலா அவர்கள். இந்த பாடலில் சாவித்ரி, சிவாஜி கணேசன், அசோகன் அவங்களுடைய நடிப்பு பாராட்டும்படி அமைஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு நடிகையர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.